இரத்த சோகை நோயை தீர்க்கிற இரும்பு, சுண்ணாம்பு சத்துக்கள் அடங்கிய முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்கள் ஷைஜி. முருங்கைக்கீரை பொரியல் செய்ய ஒரு தட்டு முருங்கைக்கீரை கழுவி எடுத்துக்கிறேன். இப்போது பொரியல் செய்ய தேங்காய் அரைக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றபடி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காவை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து பொரிஞ்சு பொன்னிறம் ஆன உடனே 1 கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் பொன்னிறம் ஆகிறது வரை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது கீரையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். முருங்கைக்கீரை செய்யும் போது இலைய காம்புலேருந்து எடுக்கிறது கஷ்டமான வேலை. ஆனால் அதனுடைய பயன்களை பார்த்தோம்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் இந்த கீரையை நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கணும். இரத்த சோகை நோய்க்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசின் கேட்டால் இந்த முருங்கைக்கீரை தான். பல்லும் எலும்பும் ஸ்ட்ராங் ஆக அடிக்கடி முருங்கைக்கீரையை ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை வதக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை வதக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம கழுவும் போது இருக்கிற தண்ணியும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிரும். முருங்கைக்கீரை வதக்கும் போது எல்லா இடம் எண்ணெய் படுறது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது கீரை வதங்கிருச்சு. கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் அதிகமாக உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லா கீரையிலையும் படுறது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். சிலவங்க தேங்காய்க்கு பதிலாக நிலக்கடலையை வறுத்து அதை அரைச்சி சேர்ப்பாங்க. சிலவங்க தேங்காய் அரைக்காமல் அப்படியே துருவி போட்டுருவாங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரைஸுக்கு ரசமும் இந்த பொரியல் மட்டும் போதும். வேறு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் வேண்டாம். தேங்காய் அரைச்சதை கீரை கூட நல்லா கிளறிக்கோங்க. தேங்காய் கீரையோட நல்லா வதங்கிருச்சு. தேங்காய் அரைக்கும் போதே மஞ்சத்தூளையும் சேர்த்து அரைக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து அரைக்கலைன்னா இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான், கீரை ரெடி ஆயிடுச்சு. நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட இந்த முருங்கைக்கீரையை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.